நீங்கள் தர்மேந்திர பிரதானை மட்டும் ராஜினாமா செய்ய சொல்லுவதை விட பிரதமரையே ராஜினாமா செய்ய சொல்லி போராடுங்கள். அந்த களத்திற்கு நேரிலே சென்றபோது அங்கே நடந்த வன்முறையில் RSS குண்டர்களும் இருந்தார்கள். யாருடைய தூண்டுதலும் இல்லாமல், எந்த கட்சியின் பின்னணியும் இல்லாமல் மாணவர்கள், இளைஞர்கள் தேசம் தழுவிய அளவில் வீதிக்கு வந்திருக்கிற இந்த போராட்டம் ஒரு அமைதி புரட்சியாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிதான் இதற்கு பின்னணியில் இருக்கிறது அல்லது ஒரு தலைவர் தான் இதற்கு பின்னணியில் இருக்கிறார் என்று சொல்ல முடியாத வகையில் இளம் தலைமுறையினர், மாணவர்கள் இந்த அறப்போராட்டத்தில் வெகுவாக பங்கேற்றிருக்கிறார்கள் என்றாலும் தொடங்கி வைத்தது ஒரு அமைப்புதான், CJP என்கிற ஒரு அமைப்பு. அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியால் உருவான அமைப்பு. அவருடைய கிண்டலால், கேலியால், அவருடைய பரிகாசத்தால் வெகுண்டெழுந்த இளம் தலைமுறையினர் அவர் சொன்ன அந்த சொல்லையே ஒரு அமைப்பாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார்கள். இது உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அரசியல் அரங்கில் உலகளாவிய அளவில் பேசப்படுகிற ஒன்றாக இது மாறியிருக்கிறது. இந்த அறப்போராட்டத்தில் தமிழ்நாடு வழக்கம் போல தனித்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நிற்கிறது. டெல்லியிலே நடக்கிற போராட்டம் நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்பதை விட அதை முறைப்படுத்துங்கள், முறைகேட்டுக்கு காரணமான தர்மேந்திர பிரதானை வெளியேறச் சொல்லுங்கள் என்பதாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் இந்த போராட்டமே தொடங்கியது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நீட் வேண்டாம், தேசிய அளவில் அதை ரத்து செய்யுங்கள் என்று ஒரு வழி முன்னே நின்று நாம் குரல் கொடுக்கிறோம். இந்த தேசத்திற்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதற்கு இந்த போராட்டமும் ஒரு சான்று. நானும் எமது கட்சியின் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அந்த களத்திற்கு நேரிலே சென்றபோது அங்கே சில தோழர்கள் இருந்தார்கள். அபிஜித் இல்லை. அவர்களோடு உரையாடினோம், காயம்பட்டவர்களை சந்தித்தோம், ஆறுதல் சொன்னோம். அங்கே நடந்த வன்முறையில் RSS குண்டர்களும் இருந்தார்கள் என்கிற தகவலை அவர்கள் சொன்னார்கள். யூனிஃபார்ம் சீருடை அணியாதவர்கள் மட்டுமில்லை, சீருடை அணிந்தவர்கள் கூட பெயரோ அல்லது வேறு அடையாளமோ இல்லாமல் சீருடை மட்டும் அணிந்து வந்த ஒரு கும்பலும் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மின்சாரம் பாய்ச்சப்பட்ட குண்டாந்தடிகளை வைத்திருந்தார்கள், எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற தடி. ஆக திட்டமிட்டு இதே தலைமுறையை சார்ந்த இளைஞர்கள் தான், இந்த ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 30 வயதுக்கும் குறைவான இளைஞர்கள் இந்த போராட்டத்திற்கு எதிராக இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் காண முடிந்தது. நீட் என்பது ஒரு தகுதிக்கான நுழைவுத் தேர்வு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. தனியார் கல்வி நிறுவனங்கள், மருத்துவ கல்வி நிறுவனங்கள் கோடி கோடியாய் கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி என்று சொன்னார்கள். சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இது அறிமுகப்படுத்தப்பட்டது, BJP ஆட்சி காலத்தில் இல்லை என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் கூட இது மருத்துவ கல்வி நிறுவனங்களை சார்ந்த மாஃபியா கும்பலுக்கு சட்டப்பூர்வமாக ஒத்துழைக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் வாங்கிய கல்வி கட்டணத்தில் எந்த குறையும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அப்படியே அதை வெள்ளையாக மாற்றி வாங்குகிறார்கள். முன்பு கருப்பாக வாங்கினார்கள்,
இப்போது வெள்ளையாக வாங்குகிறார்கள். பணத்தை கட்டணத்தை குறைப்பதற்கான முயற்சி என்று சொல்லப்பட்டது உண்மை அல்ல. தேசிய அளவில் இந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது. ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற கல்வி தொடர்பான அதிகாரம் மாநில அரசுகளின் கையில் இருந்ததை இந்த தேர்வின் மூலம் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. அடுத்தடுத்து ஒவ்வொரு தேர்விலும் இதுபோன்ற நுழைவுத் தேர்வுகளை அவர்கள் அறிமுகப்படுத்தி வருகிறார்கள். இந்த தேர்வுகளை நடத்துவதற்கென்று தேசிய தேர்வு முகமையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலே கைதேர்ந்த அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இதற்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, அதற்கு மேலே இந்த அரசுக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதமரும் கூட இந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர். நான் அவர்களிடத்திலே சொன்னேன், நீங்கள் தர்மேந்திர பிரதானை மட்டும் ராஜினாமா செய்ய சொல்லுவதை விட பிரதமரையே ராஜினாமா செய்ய சொல்லி போராடுங்கள். இந்த அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும், இந்த அரசே பொறுப்பேற்க வேண்டும், அதற்கு பிரதமரே பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் மிகச் சரியான கோரிக்கை. அடுத்து நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும். இந்த 2 கோரிக்கையை நீங்கள் வற்புறுத்த வேண்டும். அப்போது அங்கே ஸ்போக்ஸ் பர்சன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு தம்பி சொன்னார், எங்களின் அடுத்த கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். நாங்கள் நீட்டை ரத்து செய்ய சொல்ல போராடுவோம், பிரதமர் பதவி விலகச் சொல்லியும் போராடுவோம் என்று சொன்னார்கள்.